அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் வரும் வைகுண்ட ஏகாதசி 2023 அன்று பெருமாள் படத்துக்கு முன்னாடி இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் நீங்கள் வச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் பண கஷ்டமே இருக்காது. பண பிரச்சனை நிச்சயமாக நீங்கும். அதை பற்றின பதிவை தான் நாங்கள் இப்போ பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மார்கழியில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசியை தான் நம்ம வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு அழைக்கிறோம். அப்படி மார்கழியில் வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி 2023 எப்போது வருகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல வைகுண்ட ஏகாதசி 2023 டிசம்பர் 23ஆம் நாள் சனிக்கிழமை அன்று வருகிறது. ஆனால் நமக்கு வெள்ளிக்கிழமையே ஏகாதசி திதி ஆரம்பமாக உள்ளது. வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணிக்கு மேலே ஏகாதசி திதி ஆரம்பிக்கிறது. 23ஆம் தேதி சனிக்கிழமை அன்று காலையில் 6:47 ஏகாதசி திதி முடிய உள்ளது. காலையில் ஸ்ரீரங்கத்தில் 4 மணிக்கு சொர்க்கவாசல் திறப்பு நடைபெற உள்ளது. சனிக்கிழமை அன்று தான் நம்ம வைகுண்ட ஏகாதசி திதியை நம்ம கொண்டாட உள்ளோம். சரி, சனிக்கிழமை அன்று விரதம் இருக்கிறவங்க விரதம் இல்லாதவர்கள் அனைவருமே காலையில் அதிகாலையில் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் 4:30 மணிலேருந்து 6 மணி வரை அந்த நேரத்தில் நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்து வரும்போது கட்டாயமாக உங்களுடைய எல்லா கோரிக்கைகளையும் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார் அந்த பகவான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், முழு நம்பிக்கையோட முழு பக்தியோட அந்த வைகுண்ட ஏகாதசி திதி இருக்கிற அந்த நேரத்தில் சனிக்கிழமை காலையில் அதிகாலையிலேயே எழுந்து பெருமாளுடைய படத்துக்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏற்றி நீங்கள் என்ன பண்ணுங்கள், பெருமாள் வழிபாடு செய்யுங்க. அதோடு நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் நீங்கள் பெருமாளுடைய படத்துக்கு முன்னாடி வச்சு பாருங்கள். கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, பண பிரச்சனைகளாக இருந்தாலும் கண்டிப்பாக தீர்வுக்கு வரும். பெருமாளுக்கு ரொம்பவே பிடித்தமான துளசி இலையை நீங்கள் என்ன பண்ணுங்கள், பெருமாளுடைய படத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. துளசி இலையை நீங்கள் வெள்ளிக்கிழமையில் பறிக்கக்கூடாது. அதனால் வியாழக்கிழமையிலேயே துளசி இலையை வாங்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சனிக்கிழமை காலையில் அதிகாலையில் ஒரு மாலையாக கோர்த்து நீங்கள் என்ன பண்ணலாம், பெருமாளுடைய படத்துக்கு போடலாம். கொஞ்சமாக தான் துளசி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பெருமாளுடைய படத்துக்கு முன்னாடி அந்த துளசி இலையை நீங்கள் வச்சுக்கலாம். கண்டிப்பாக இது பெருமாளுடைய மனம் நிச்சயமாக குளிர்ந்து நம்மளுடைய வேண்டுதல்கள் கட்டாயமாக நிறைவேறும். நீங்கள் அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா நெய்வேத்தியம் வைத்துட்டு தீபதூப ஆராதனையை காட்டிக்கலாம். பால் பழங்கள் அந்த மாதிரி நெய்வேத்தியம் நீங்கள் வைத்துக்கலாம். மாதிரி உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் செய்து நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி 2023 கண்டிப்பாக பெருமாளை நீங்கள் வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக உங்களுடைய குறைகள் அனைத்தும் நிறைகளாக நிச்சயமாக மாறும். அந்த முழு நம்பிக்கையோட முழு பக்தியோடு நீங்கள் செய்து பாருங்கள். கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிச்சயம் வெளிச்சம் பெறும். அதனால் என்ன பண்ணுங்கள், உங்களால் முடிந்ததை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதிகாலையில் எழுந்து அந்த ஏகாதசி திதியில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நீங்கள் செய்யும்போது அதற்கு மிகுந்த பலனை நமக்கு கொடுக்கும். தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.